ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் காப்ளின் ஸ்லேயரோட எபிசோட் 10 பார்க்க போறோம். எடுத்ததும் காப்ளின் ஸ்லேயர் பேசுறது தான் காட்டுவாங்க. அவன் சின்ன வயசுல எனக்கு அட்வென்ச்சரர் ஆகணும்னு ஆசை. மக்களை சித்திரவதை செய்யற மிருகங்களை கிராமத்தை விட்டு வெளியேறி வேட்டையாடணும்னு ஆசைப்பட்டேன். இறுதியா டிராகன்ஸை காலி பண்ற அளவுக்கு வளரணும்னு நினைச்சேன். ஒரு பிளாட்டினம் ரேங்கட் அட்வென்ச்சரராங்கிறப்ப 3 பெண்கள் பெரிய டீமன் கூட சண்டை போடும் போது திரும்ப நம்ம கிராமத்துக்கு போய் நமக்கு பிடிச்சவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த உலகம் அழியாம காப்பாற்றணும்னு உறுதி எடுக்கிறத காட்டுவாங்க. காப்ளின் ஸ்லேயர் என்னால அப்படியேப்பட்ட ஹீரோவாக முடியலனாலும் நான் ஒரு அட்வென்ச்சரரானாவது அவன் நினைச்சேன். ஆனா தனியா கஷ்டப்பட்டு வளர்த்தன அக்காவை விட்டு வர வேண்டியதான்னு நினைப்பான். மாட்டு பொண்ணும் காப்ளின் ஸ்லேயரும் சின்ன வயசுல சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க அக்கா வேணா வெளியூருக்கு போறான்ட்டு உனக்கு பொறாமையா இருந்தாலும் அப்படி நடந்துக்கலாமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு இருந்தா காப்ளின் ஆயிருவேன் இருப்பாங்க. அவன் அழுதுட்டு நிஜமாவான்னு கேட்டிருப்பான். அவன் அக்கா ஆமா, நீ உங்ககிட்ட இல்லாத மத்தவங்ககிட்ட இருக்க பொருள் மேல உனக்கு ஆசை வந்தா அதை நீ எடுத்துக்கலான்னு பார்த்தா ரொம்ப மோசமான கேவலமான உயிரினமாயிருவ. அது உடம்புக்கு வெளியிலயும் சரி உள்ளயும் சரி. அதனால அவகிட்ட அப்படி பேசினதுக்கு போய் அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு இருப்பா. அன்னைக்கு ராத்திரியா அவன் அக்கா அவனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் அண்ட் மில்க் வச்சு ஸ்டூ பண்ணி கொடுத்துருப்பா. அவன் பவுலுக்கு அடுத்து பவுலுன்னு சொல்லி ஏகப்பட்டது வாங்கி சாப்பிட்டுருப்பான். பிரசன்ட்ல இதெல்லாம் யோசிச்சு காப்ளின் ஸ்லேயர் எனக்கு இப்ப அதோட டேஸ்டே மறந்து போச்சு, ஏன்னா அன்னைக்கு நாள் தான் அதை நான் கடைசியா சாப்பிட்டதுன்பான். இந்த இடத்துல டோசிங்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. காப்ளின் ஸ்லேயர் எப்பவும் போல செக் பண்ணுமா. இந்த தடவை கவசம் இல்லாம மாட்டு பொண்ணு எந்திரிச்சு வந்தது குட் மார்னிங்லாம் சொல்லிட்டு இந்த டைம் சம்மர் ரொம்ப ஹாட்டா இருக்குல்லன்ட்டு அங்கிளும் நேத்திக்கு முழிச்சிருப்பாரு. நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறேன்பா. அங்கிள் டேபிளுக்கு வந்ததும் காப்ளின் ஸ்லேயரை பார்த்துட்டு எப்பவும் போல பேட்ரோலான்பா. அவன் ஆமாங்கவும் அங்கிள் இருந்துட்டு எதுக்கு இப்படி தினம் தினம் அதை செஞ்சுட்டு பயந்துட்டு இருக்க. அப்புறம் ஹீரோ ஸ்ரீமன் லாட முடிச்சு விட்டாங்களாம். இதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் தொல்லை இல்லைங்கிறப்ப காப்ளின் ஸ்லேயர் காப்ளின்ஸ் எல்லாத்தையும் கொல்லாம பிரச்சனை முடியாதுன்பா. அவர் நீ அப்படியே யோசிக்கிறீங்கவா. அவன் ஆமான்பா. பிரேக்ஃபாஸ்ட் வந்ததும் சாப்பிடும்போது மாட்டு பொண்ணு சாப்பிட்டதும் நான் டெலிவரி கொடுக்க போனோன்பா. காப்ளின் ஸ்லேயர் நானும் கில்டுக்கு போனும் கூட வரேன்பா. அவ ஒன்னா போனா நல்லா தான் இருக்குன்பா. இதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பும் போது அங்கிள் இருந்துட்டு சிட்டிக்கு போய் ஏதாவது குவெஸ்ட் வந்திருக்கான்னு பார்க்க போறேன்பா. காப்ளின் ஸ்லேயர் அது இல்ல, நான் என் பொருட்களை ரிப்பேருக்கு கொடுத்து வாங்கணும்பா. அந்த ஆளு பொண்ணை பாத்துக்கணுங்கவும் நான் என் பெஸ்ட்டை கொடுக்குறேன்ட்டு கிளம்பியிருப்பான். இதுக்கப்புறம் அவங்க டெலிவரி கொடுக்க போனதும் மாட்டு பொண்ணு கில்டுக்கு போறதானே, நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால சில பொருட்கள் வாங்கணும். வீட்டுக்கு போறப்ப 2 பேரும் ஒன்னா போய்க்கலாமான்னு கேப்பா. அவனும் ஓகேன்ட்டு கிளம்பியிருப்பான். இதுக்கப்புறம் ஸ்பேர்மேனை கட்டுவாங்க. கில்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டு காப்ளின் ஸ்லேயர்னு அடையாளமே தெரியாம புதுசா வந்த ஆளாங்கிற போல பேசிட்டு இருப்பான். அவன் ஆல்ரெடி இங்க இருக்க வந்தான்கவும் ஸ்பேர்மேன் அட்வென்ச்சரரா வரது லாபம் தான். டிமலாடோட ஆர்மி கூட இங்கதான் சிக்கியிருக்கான். நீ அந்த வேலைக்கெல்லாம் போன ஈஸி ஒர்க் தான், காசும் கிடைக்கும்பா. காப்ளின் ஸ்லேயர் நீ போயிருக்கலாம்லங்கவும் அவன் இந்த மாதிரி சப்ப வேலைக்கெல்லாம் நான் போக மாட்டேன். வெயிக் அடிக்க எல்லாம் சந்தோஷமா இருக்குமா, நான் இந்த உலகத்துக்கு உதவியா இருக்கணும் தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறேன்ட்டு லைட்டா கில்லு பொண்ணு மேல கண்ணை வச்சுட்டு நான் உனக்கு காசு பணத்துக்காக வேலை செய்யல, நான் எல்லாத்தையும் பொது நலமா தான் செஞ்சுட்டு இருக்கேன்னு பேசுவான். வச்சு வரவும் எக்ஸ்ப்ளோர் பண்ற வேலை இருக்கு கிளம்புறேன்ட்டு பை சொல்லிட்டு குட் லக் சொல்லி தாட்டி விடுறான்பா. காப்ளின் ஸ்லேயர் அமைதியா இருக்கதை பார்த்துட்டு நீ ஒரு டைப்பா தான் இருக்கேன்ட்டு கிளம்பியிருப்பான். வச்சு இன்னைக்கு குவெஸ்ட் எதுவும் இல்லைங்கவும் காப்ளின் ஸ்லேயர் சரின்பான். இதுக்கப்புறம் போய் அவனோட ஆமெல்லாம் வாங்கி போட்டதுக்கு அப்புறம் அந்த பிளாக் ஸ்மித் சின்ன சின்ன வேலைப்பாடுகள் செஞ்சிருக்கேன்ட்டு புதுசா டேமேஜ் ஆயிருக்கும் அதை பார்த்துட்டு காப்ளின்ஸ் தானடா அடிக்க போற, ஏன்டா புல்லா டேமேஜ் ஆகுதுன்பான். காப்ளின் ஸ்லேயர் நான் கேட்ட ஸ்க்ரால் கிடைச்சதான்னு கேட்கவும் அந்த ஆளு ஆமா அது டெய்லி கிடைக்குது பாரு, அதெல்லாம் கிடைக்காதே கஷ்டம் தம்பி, வந்தா நானே உனக்கு சொல்றேன்பான். அவனும் சரின்னு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கிளம்பவும் எங்க எடுபடி வேலை செய்யற ஒரு பையன் வந்துட்டு அவர் சில்வர் ரேங்க் அட்வென்ச்சரர் தானே, அவர் கொஞ்ச நாள் அவரோட ஆர்மரை மேம்படுத்திக்க வேண்டியதானே, இப்ப மெத்தரெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா அவரோட மூவ்மெண்ட்ஸ் ஈஸியா இருக்கும்ல, மேஜிக் ஸ்வார்ட்லாம் பயன்படுத்தலாம்லன்பான். அந்த ஆள் நீ புதுசாங்கவான். அந்த பையன் ஏன் இப்படி சொல்றீங்க, சொல்ல போனா நம்ம ஸ்க்ராலை பயன்படுத்துறதுக்கு ஒரு மேஜிக்கல் ஸ்வார்டை பயன்படுத்தலாம் தானேன்பான். பிளாக் ஸ்மித் பொடியா காப்ளின்ஸை கொள்ள தாண்டா அப்படி மேஜிக் ஸ்வார்டை பயன்படுத்த சில பைத்தியங்க போங்க, அவன் வேலையை தெளிவா செய்யறான்பான். இதுக்கப்புறம் வாரியரை காட்டுறப்ப அவங்க குரூப்ல அந்த 2 பசங்க வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க. அந்த அழைப்புல இருந்தீங்கன்னா காப்ளின்ஸை கொண்டு போடுன்பான். இதெல்லாம் காப்ளின் ஸ்லேயர் பார்த்துட்டு இருக்கப்ப இதே குரூப்ல இருக்க அந்த வாரியர் பொண்ணு இது காப்ளின் ஸ்லேயர் தானே, நீ எப்பவும் இந்த ஆர்மலா தான் இருப்பியா, அப்புறம் நீங்க வாட்டர் டவுன் போன இடத்துல நீ சாவோட விளிம்புக்கே போயிட்டு வந்ததெல்லாம் சொன்னாங்களேன்பா. அவனும் ஆமா ஆமான்ட்டு இப்ப அந்த பசங்களும் உங்க குரூப்பான்பான். அவன் அந்த பசங்களா தான் நாங்க சண்டை போட்டுருக்கப்ப ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு வந்தாங்க. சரி ஆக்சுவல் ஃபைட்ல இறங்கினா தானே நமக்கு கத்தி வீசர் எல்லாம் கரெக்டா இருக்கும், கூடவே கத்தி யூஸ் பண்றவங்களுக்கான சர்வைவல்ங்கிறதும் தெரிய வரும்ட்டு நாங்க தான் எங்களோட ஸ்பேரிங் ஒத்துக்கிட்டோம்ட்டு. பார்க்க போனா பயவுல எல்லாம் சோர்வாயிட்டாங்க போல, நான் இப்ப களத்துல இறங்க வேண்டிய நேரம் ஃபைட் பண்ண போயிருப்பா. அவன் நான் இருக்க இந்த நிலைமையிலேங்கிறப்ப அவ பேச்ச நிறுத்திட்டு சண்டைக்கு இறங்கடான்பா. 2 பேரும் மோதிக்கிறப்ப பசங்க அப்பாடா காப்பாற்றப்பட்டுட்டோண்டான்பாங்க. அவளும் கண்ணடிச்சிட்டு ஃபைட் பண்ணுவா. இதுக்கப்புறம் கில்டு பொண்ணு ஒன்னா வரதை பார்த்துட்டு சந்தோஷப்படுவா. ஒன்னா காப்ளின் ஸ்லேயர் வரவும் அவன் இங்க என்ன பண்றீங்கன்பா, அவன் ரிப்பேர் ஒர்க்ஸ் கொடுக்க வந்தான்பா. அவ சொல்லிருக்கலாமேன்னு கேட்டா அதுக்கு தான் தேவையில்லையே, அப்புறம் ஷோல்டர் ஓகேவான்னு கேட்பான். அவளும் இப்ப பரவாயில்ல மேஜிக் ஸ்பெல் போடவும் புதுசா இருக்க போல இருக்குன்பா. கில்டு பொண்ணு வந்துட்டு வாட்டர் டவுன்ல விஷயங்கள் எப்படி போச்சுன்னு கேட்டா அவன் பெருசால ஒரு பிரச்சனையும் இல்லைங்கவும் ஒன்னா நீங்க சாவோட விளிம்புக்கு போனீங்கன்பா. கில்டு பொண்ணு பதறி இப்ப இந்த காயமும் இல்லையே, எல்லாத்தையும் சரியா குணப்படுத்துறாங்களான்பா. அவனும் எல்லாம் ஓகே தான்பா. ஒன்னா அந்த விஷயங்கள் எப்படி சரியாச்சுங்கிறத யோசிக்கும் போதே
வெக்கப்படுவா. கில்டு பொண்ணு என்னெல்லாம் கேக்குறப்ப அவ இல்ல ஒண்ணும் இல்லைன்ட்டு வெக்கப்படுவா. காப்ளின் ஸ்லேயர் கில்டு பொண்ணு கிட்ட பார்த்ததும் வந்தீங்களே ஏதாவது கொஸ்டின் பா. அவ இல்ல ஒரு லெட்டர் வந்துச்சு, பாட்ட டவுன்ல உங்களுக்கு சொந்த யாராவது இருக்காங்களான்னு கேப்பா. அவன் ஜஸ்ட் கொஸ்ட் கொடுத்த அவங்களே தான் இருக்குன்பா. ஒன்னா ஸ்வாட் மேடன் தானே கொஸ்ட் கொடுத்தாங்க, அவங்கள லெட்டர் அனுப்பிச்சதுன்னு யோசிக்கிறப்ப ஷாமன் எல்ஃப் அண்ட் பிரீஸ்ட் வந்திருப்பாங்க. ஷாமன் இப்ப நாங்க சாப்பிடறதுக்கு போறோம் கூட வரையாங்கவா. எல்ஃப் பொண்ணுங்களும் வரலான்பா. கில்டு பொண்ணு வேலை எப்படி விட்டு வரதுன்னு யோசிக்கிறப்ப கில்டுலயே இன்னொரு பொண்ணு இருப்பா, அவ போயிட்டு வாண்டுருவா. காப்ளின் ஸ்லேயர் வரலங்கும் போது எல்ஃப் இப்பெல்லாம் தயங்காத வா, போயிட்டு வரல என்னன்பா. மாட்டு பொண்ணு வந்தது இவங்க எல்லாம் உன் பார்ட்டியான்பா. அவனும் ஆமான்பா. அந்த கில்ல இருக்க இன்னொரு பொண்ணு, இதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குன்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் ஹோட்டல் போயிட்டு சாப்பிடும் போது எல்ஃப் டீமன் லாட தோக்கடிச்ச ஹீரோவை பத்தி வந்த கதை வதந்தியா இல்ல உண்மையான்னு கேப்பா. கில்டு பொண்ணு உண்மைதான், அதை டைரக்டாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவர் வரலாறோட 10வது பிளாட்டினம் ரேங்கட் அட்வென்ச்சரர்ன்பா. பிரீஸ்ட் ரொம்ப நல்லது, கொஞ்ச நாள் பயம் இல்லாம இருக்கலான்பா. ஷாமன் அப்படின்னா கேபிட்டல்ல ஆறாவரமா இருக்கும், அப்ப நம்மளும் கொண்டாடணும்லன்பா. எல்ஃப் தண்ணி அடிக்கிறதுக்கு சாக்கப்பாரு, பேசாம நான் கேபிட்டலுக்குனாவது போயிருக்கலான்பா. கில்டு பொண்ணு அங்க கேபிட்டல் அளவுக்கு இல்லைனாலும் இங்க நமக்கு அறுவடை பண்டிகை இருக்குன்பா. ஷாமன் குடிக்க காப்ளின் ஸ்லேயரை கூப்பிட்டா அவன் இன்னைக்கு நாள் வேணான்றுவான். கில்டு பொண்ணு அப்ப எதை டேஸ்ட் பண்ணுங்கன்பா. மாட்டு பொண்ணு குடிச்சிட்டு சூப்பர்ன்பா. அவ இதுல எலுமிச்சையும் தேனும் இருக்கு, இது உடம்புல இருக்க சோர்வை போக்குன்பா. காப்ளின் ஸ்லேயர் அப்படின்னா நான் அடுத்த குவெஸ்ட் போறப்ப இதை வேணா பேக் பண்ணிட்டு போறேன்பா. இதே இடத்துக்கு அந்த வாரிய டீமும் மத்த பசங்களும் வந்திருப்பாங்க. அவன் சாப்பாடு செலவு பூரா என்னது சாப்பிடுங்க வயிறு முட்டன்பா. பசங்களும் சரியான பசின்பாங்க. ஆல்ரெடி காலையில ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்ததை எல்லாரும் பாத்துருப்பாங்க இல்லையா, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது கில்டு பொண்ணு வந்துட்டு கில்டுலயுமே ஒரு ட்ரைனிங் ஹால் கொண்டு வரதா இருக்காங்க. ரிட்டையரான அட்வென்ச்சரர்ஸை அதுல போட்டுக்கலான்னு. ஏன்னா புதுசா வர நிறைய பேருக்கு அனுபவங்கள் இல்ல. எல்ஃப் அதுவும் சரிதான், நிறைய தெரிஞ்சுக்கிட்டு போனா உயிரோடனாவது வரலான்பா. நம்ம உங்க கான்பிடன்ஸையும் பூஸ்ட் பண்ணும்பா. கில்டு பொண்ணு இது ரிட்டையரான அட்வென்ச்சரர்ஸ்க்கு காசு பணம் இல்லாம கஷ்டப்படுறக்கு இது மாதிரி வேலையை பார்த்து சம்பாரிச்சுக்க முடியும்ல. இது எப்படி பார்த்தாலும் எல்லாத்துக்கும் பெனிஃபிட் தான்பா. காப்ளின் ஸ்லேயர் அப்படியே அங்கவும் அப்ப உங்களுக்குமே ரிட்டையர்மெண்ட் கொடுக்க வேண்டியது வரும். எப்ப நீங்க அவசர காரணம் நடந்துக்கிறீங்களோ அப்ப, அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும்பா. ஒன்னாவும் மாட்டு பொண்ணும் தலையாட்டுவாங்க. கில்டு பொண்ணு அடுத்த தடவை மயங்கிட்டதா கேள்விப்பட்டா 6 மாசத்துக்கு அட்வென்ச்சர் கிடையாதுன்பா. மாட்டு பொண்ணு காப்ளின்ஸை கொல்ல முடியாதுன்பா. காப்ளின் ஸ்லேயர் எனக்கு தொல்லதான்பா. கில்டு பொண்ணு அதேதான், அடுத்த தடவை உன்னையே நீ நல்லா பாத்துக்கணும்பா. இதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு போறப்ப மாட்டு பொண்ணு உன்னோட புது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கன்பா. அவன் அப்படியே அங்கவும் ஏன் உனக்கு அப்படி தோணலையான்பா. அவன் ஸ்கில்டானவங்க, அவங்களோட இருக்கப்ப நான் நிறைய காப்ளின்ஸை கொல்ல முடியும்பா. அவ ஒரு நாள்கிட்ட ஒரு மாதிரி ஆகிறப்ப அவன் என்னன்பா. அவ இல்ல ஒண்ணு இல்ல விடுன்றுவா. அவனும் கன்ஃபார்ம் ஆன்ட்டு சரின்ட்டு அந்த டாபிக்கை விட்டுருவான். அடுத்த நாள் திரும்ப எந்திரிச்சு எப்பவும் போல அவன் வேலையை பாக்குறப்ப வாட் மேடன் அனுப்பிச்ச லெட்டரோட வாய்ஸ் ஓவர் கேட்கும். அவ அன்பான காப்ளின் ஸ்லேயர்னு எழுதி அதுக்கப்புறமா தான் விஷயங்களை சொல்லுவா. ஆக்சுவலா அவ பண்ணது பெரிய தப்பு இல்லையா, அதனாலே காப்ளின் ஸ்லேயருக்கு டக்குன்னு போனோன்னு லெட்டர் போட வேணான்னு கொஞ்சம் தயங்கி தான் அந்த லெட்டர் போட்டிருப்பா. கூடவே அன்னைக்கு நாள் 2 பேருக்கு கடையில கான்வர்சேஷன் நடந்திருக்கும்ல. அந்த ராத்திரிக்கு அப்புறம் காப்ளின்ஸை பத்தின கெட்ட கனவே எனக்கு வரல. அது ஒரு அதிசயம் நிகழ்ந்த போல இருந்துச்சு. நான் உனக்கு என் மனசார நன்றியை சொல்லிக்கிறேன். டீமன்லாட ஹீரோ தோக்கடிச்சதால இப்போதைக்கு விஷயங்கள் அமைதியா இருக்கலாம். அவனோட மிச்சம் மீதி யாருமே இன்னும் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இந்த உலகத்துக்கு என்னைக்குமே அட்வென்ச்சரஸ் தேவை. நான் உன் பாதுகாப்புக்காக தினம் வேண்டான்ட்டு சின்சியரான ஸ்வாட் மேடர்னு முடிச்சிருப்பா. இதுக்கப்புறம் ஷாமன் எல்ஃப் சண்டை போட்டுருப்பாங்க. சுத்தி இருக்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்ப அவங்க ட்ரிங்கிங் காம்படிஷன் போலான்னு முடிவெடுப்பாங்க. ஒன்னா தடுக்கலான்னு போனா கூட பிரீஸ்ட் இருந்துட்டு புத்திசாலிங்க இந்த மாதிரி சண்டையில குறுக்க போக கூடாதுன்பா. விச் அண்ட் ஸ்பியர்மேன் வரப்பலாம் என்ன நடக்குதுன்னு கேட்டா எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்கன்பாங்க. வெச் பெட் பண்ணலாமாங்கிறப்ப அந்த வாரியர் பொண்ணு இருக்கா இல்லையா, நான் அந்த எல்ஃப் மேல பெட் வைக்கிறேன் 3 தங்க நாணயன்பா. கூட இருக்கவன் இப்படி சூதாடுறதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காதேன்பா. பசங்கள்ல ஒருத்தன் டுவார்ஃபுக்கணும், இன்னொருத்தன் ஹை எல்ஃப்குன்பா. இதே பார்ட்டியில இருக்க பொண்ணு இருந்துட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்காத வச்சு சூதாடாதீங்கன்பா. ஒன்னா பிரீஸ்ட் கிட்ட இப்பனாவது தடுக்கலாமான்னு கேட்டா அவன் 2 பேரும் விட்டு கொடுக்குற போல இல்ல, குறுக்க போனாலும் எதுவும் தீராதுன்பா. ஒன்னா அதுக்குன்னு இப்படியே விட்டுறதான்பா. பார்த்தா 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லைங்கிற போலதான் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் காப்ளின் ஸ்லேயர் வானத்தை பார்த்துட்டு இருக்கதை காட்டுவாங்க. மாட்டு பொண்ணு வரவும் என்னாச்சுன்பா. அவ டின்னர் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லாம தான் வந்துட்டு அப்படியே உட்காந்தவ நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அதை தெரிஞ்சுக்க விரும்புறன்பா. அவன் வருங்காலத்தை பத்திங்கவும் அவ அப்படியான்ட்டு சாரி கேப்பா. அவன் எதுக்குன்னு கேட்டா அவ ஒண்ணு இல்லைங்கவும். காப்ளின் ஸ்லேயர் அப்பப்ப இப்படிதான் வினோதமா நடந்துக்கிறீன்பா. அவ டப்புன்னு அவனோட கையை பிடிச்சி இழுத்து அவன் அப்படியே அவ மடியில படுக்க வச்சுப்பா. காப்ளின் ஸ்லேயர் அவன் ட்ரெஸ்ல கிரீஸ் அப்ப போதுன்பா. அவ துணியில பட்ட கிரீஸை துவைச்சா போயிரும், உடம்புல பட்டது குளிச்சா போயிருன்பா. அவனும் அப்ப சரிங்கவும். அவ வருங்காலத்தை பத்தி யோசிக்கலாம் அவசரப்படாம பொறுமையா முடிவெடுத்துக்கலான்பா. அவனும் சரி பொறுமையாவே போலான்பா. இதுக்கப்புறம் குளிச்சுட்டு அவ தூங்க போறப்ப வருங்காலம் அது எப்படி இருக்குன்னு யோசிக்கும் போது கில்டு பொண்ணு ரிட்டையர் ஆனவங்களுக்கும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி புதுசா வர பசங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி கொடுக்கறதுக்குன்னு ஹையர் பண்ணி அதுக்கான சம்பளம் அவங்களுக்கு கொடுக்கலான்னு பேசியிருப்பா இல்லையா. அதை யோசிச்சு மாட்டு பொண்ணு மக்களுக்கு வயசாகும், அப்புறம் ஒரு கட்டத்துல சோர்வாகி முடியாம போகும். எல்லாரும் அவங்களுக்கான லிமிட் அடைவாங்க. அது அட்வென்ச்சரரா இருந்தாலும் சரி இல்ல ஹீரோவா இருந்தாலும் சரி காலமெல்லாம் சண்டை போட முடியாது. என்னதான் அவன் சாகலினாலும் ஒரு நாள் காப்ளின்ஸை கொல்ல தேவையே இல்லாம போகும். இந்த நாட்கள் ரொம்ப நாள் நீடிக்காது. அந்த நாட்கள் வரப்ப அவன் என்ன செய்வான், அவனால என்ன செய்ய முடியும். உண்மையை சொல்லணும்னா அவன்கிட்ட பதில் இருக்காதுன்ட்டு லைட்டா சிரிச்சுட்டு யாருக்கிட்டையும் அதுக்கான பதில் இருக்காதுதான்பா. எப்பவும் போல காப்ளின் ஸ்லேயர் பேட்ரோல் பண்றப்ப அவன் காப்ளின்ஸ் நடமாட்டத்தை பார்த்திருப்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல ஒரு லைக்கை போட்டுருங்க.